அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம். அது டேம் வியூ பாயிண்ட் பார்த்துட்டேங்க. அது நீ முடிஞ்சுது. நீ அப்படியே மூயிசா கோயில் போகலான்ட்டுங்க. அப்படியே போகிற வழியில் டீ சாப்பிட்டு போயிடலான்ட்டுங்க. மூயிசா மலை கோயில் வந்துட்டேங்க. அதான் இந்திரா நகருங்க. புளியம்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நகர் காலனிக்குது. புளியம்பேட்டிலேருந்து 5 கிலோமீட்டர் வரும். சத்தி டு மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து 5 கிலோமீட்டர் வந்தீங்கனாலும் சென்டரில் இருக்குது. புளியம்பேட்டிலேருந்து மாதம்பாளையம் ரோடு வந்து முடிதலை பிரிவில் கட் ஆகி அங்கேருந்து 3 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா மாராயபாளையம். அதுலேருந்து 1 கிலோமீட்டரில் உங்களுக்கு இந்திரா நகர். புளியம்பேட்டிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா மூயிசா கோயில் வந்துடலாங்க. மாதம்பாளையம் போகிற வழிங்க. புளியம்பட்டி டு மாதம்பாளையம் போகிற வழியிலேங்க ரைட்டில் இருக்குங்க, ரைட் சைடு. அதாவது மூயிசானா முருகன், ஈஸ்வரன், சரஸ்வதிங்க. கீழே பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்காரு. அவ்வளோங்க. விநாயகரை பார்த்துட்டு தான் மேலே போகணும், இல்லைன்னா விநாயகர் கவிச்சுக்குவார். நெக்ஸ்ட்டு விநாயகர் கோயில் இங்கே இருக்குதுன்னு நான் தெரியாது கிருஷ்ணா. தொலைவாக தான் மேலே போகிற வரோம். ஃபஸ்ட்டு மாதிரி பராமரிப்பு அந்தளவுக்கு இல்லை. கோயில் நிர்வாகி ஃபஸ்ட் ஒருத்தர் இருந்தார், அவர் இல்லாதனால அந்தளவுக்கு பராமரிக்கிறது இல்லை. அதான் ஐயர் பழைய ஈரம் தெரில, ஒரு ஐயர் இருந்தார்ல தக்ஷனா, தாடி ஃபுல்லாக வச்சுக்கிட்டு. ஆமாம், அவர் இல்லை, அவர் இருந்தாலும் நல்லா பண்ணிகிட்டு இருப்பார். போகலாம். நடந்தே போகலாமா? நடந்து போகலாமா? ஸ்டெப்லேயும் போகலாம், சைடில் போகிற ஸ்டெப் இருக்குது. நல்லா பராமரிப்பு இல்லைங்க. அடிக்கிட்டே தெரியல, எல்லாம் பாறையாக தெரியுது எனக்கு. மேலே போடுறதுண்ணா ஐயருன்னு கொடுத்துட்டாங்க இருக்குது. இருக்காங்க. இருக்காரு. வா தக்ஷனா. சரி, போட்டே வந்துடலாமோ? இல்லை ஒன்றும் இருக்காங்க. வெறுங்கால் நடக்கணுங்க. எப்போவுமே வெறுங்கால் நடக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு அது கல் குத்துறதெல்லாம் உங்களுக்கு அக்குப்பஞ்ச மாதிரி தானே. இந்திரா நகர் காலனியாக நீட்டான காலனிக்கு பாரு, நீட்டாக பாரு. ஸ்டெப்பில் வந்தால் இங்கே வரைக்கும் படிக்க கல் வரும். இங்கே வந்து ஆலோபிளாக் வச்சுருக்காங்க. கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் ஆலோபிளாக். இங்கேருந்து எங்கள் வீடு தெரியாது. அப்படியா? இது ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். பாரு, தக்ஷணாமூர்த்தியோட வீடு. ஆமாங்க. எங்கே தக்ஷணா? என்ன தேடுற? தேடலை, எதுவும் பண்ண முடியல. இங்கே இருக்கா கரெக்டாக, இது மறைச்சிருச்சு. ஓ, இந்த வீடு தான். ஓகே, சூப்பர். தென்னை மரத்தோடு இருக்குது. ஆமாம். ஓகே. வா தக்ஷணா. கோயிலுக்கு போகலாங்க. அமைதியாக இருக்குங்க அப்படியே.
அவர் தான் ஃபஸ்ட்டு கோயிலை நிர்வாகம் பண்ணிட்டுருந்தார். அவர் கோயில் நல்லா பண்ணிட்டு இருந்தார். பாருங்க, இவர் தான் நிர்வாகம், முதல் நிர்வாகம். கோயில் இந்த இடத்துல அமைச்சதுக்கு காரணமே இவர் தான். நன்றிங்க. சூப்பராக இப்போ பார்க்குறக்கே அப்படியே அப்படியே சிலுக்குது ஏசுனா வேறு லிங்கம் லிங்கத்து மேலே அப்படியே பாம்பை சுற்றி மேலே. ஈஸ்வரனுங்க. முருகருங்க. முருகரை தான் முதல்ல காமிச்சிருக்கோம். ஆக்சுவலா ஆமாம், மூவிஸ்லாம் முருகரேஸ்வரன் சரஸ்வதி தான் லைனாக வரும். ஆனால் சாமி கும்பிட்றது அப்படி இல்லையே. ஃபஸ்ட்டு சிவனை வழிபட்டு தானே முருகன் வழிபட வர்றாங்க. சரஸ்வதி காமிச்சுடலாம். இங்கே போகக்கூடாது, இது சுற்றி தான் வரும். சுற்றி தான் வரும். காமிச்சு சுற்றிக்கலாம். ஈஸ்வரன் சரஸ்வதிங்க. சரஸ்வதி காமிச்சிட்டு இப்போ நாங்கள் அப்படியே சுற்றி வந்துடலான்ட்டுங்க. லக்ஷ்ணா சுற்றி வரணும் இருக்கு. ஓகே ஓகே. கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சுற்றி இந்த அளவுக்கு காம்பவுண்ட் இல்லாமல் இருந்துச்சு. ஆமாங்க, இப்போல்லாம் அப்படி காம்பவுண்டுங்க. அது காம்பவுண்ட் கம்ப்ளீட் பண்ண முடியல. அதுக்குள்ள அவர் இறந்ததுனால கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பண்ணிட்டாங்க. உங்கள் சாமி இருக்கு. வாதேஷ்ணா. விநாயகர், மரத்தடி விநாயகர். ராஜு இது காப்பீட் வந்துருக்கு. ராஜு இதா சரணமையப்ப சாங் வந்துருச்சு. ஐயப்பன் சாங் வந்திருக்கு. பார்க்கலாம். நந்தி பக்கத்தில் குட்டி நந்தி ரெண்டுங்க பத்தியா. இந்த விநாயகர் முன்னாடி இல்லை, வேண்டுதல் வச்சுருப்பாங்களா இருக்கு, யாராச்சும் வச்சுருப்பாங்களா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் இருக்காங்களா கரெக்டாக. ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு இல்லை, இப்போ தான் ஓரளவுக்கு காம்பவுண்டில் கட்டி இந்த அளவுக்கு டெவலப் பண்ணிட்டாங்க. ராஜா இங்கே இது இந்த பாட்டில் வந்துருக்கா. மியூட் போடலாம். யார் இடும்பரா காலபைவரா? நீ என்ன வேணா பேசிக்கிது, மியூட் தான் போட்டாங்க நீங்கள். ஆமாம், போயிட்டு வந்துடும். தட்சிணாமூர்த்தி இல்லையா ராஜா? ஆமாம், தட்சிணாமூர்த்தி. ஆமாம், அவர் தான் அந்த பக்கம் திரும்பி பார்த்து பண்ணுறாரு. இது சிவனை பார்த்துக்கிறது இவர், சண்டிகேஸ்வரர். இவர் தவம் இருப்பார். சண்டிகேஸ்வரர் வந்து என்ன தட்சிணா
டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதாம்மா. தவம் இருப்பாராம்மா சிவனை பார்த்து எப்போவுமே. தட்டி கும்பிட்றாங்கல்ல, தட்டக்கூடாதாம்மா. அது தவம் இருப்பாராம்மா. அதனால கேட்காதுன்னு சொல்லி தட்டி கும்பிடுவாங்க. அது காதெல்லாம் சவுடு இல்லையாம்மா. தவம் இருக்கிறப்போ வந்து காது கேட்காதுன்னு தட்டி கும்பிட்றது. அது கும்பிடவே கூடாதாம்மா. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. லட்சுமணா சரஸ்வதி. அவ்வளோதாங்க. இதுதான் மூவிஸாங்க. முருகர், ஈஸ்வரன், சரஸ்வதி, மூவிஸா. இங்கே வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படியே தக்ஷனாவை தள்ளி விட்டுடலாம் கீழே. சேர்த்து இழுத்துட்டு விழுவேன். ஓகே. அவ்வளோதாங்க, ட்ரிப்பு முடிச்சிட்டோம். இது கேட்க பிறகு கிளம்புறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை. நன்றி.